வணக்கம். சில கேள்விகளை நான் உங்களுடைய அறிவிக்கே விடுறேன், நீங்களே ஒருக்கா அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்ச இந்த எலெக்ஷன் வந்து எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி. அது இந்த ரிசல்ட்டை நினைச்சா இந்த எலெக்ஷன் எப்படி நடந்ததுன்னு சொன்னால் இவிஎம், எலக்ட்ரானிக் ஓட் மிஷின். இந்த எலக்ட்ரானிக் ஓட் மிஷினை முதல் உலகத்தில் கண்டுபிடிச்சதாருன்னா ஜப்பானியர்கள். காலப்போக்கில் அவர்கள் அந்த மிஷினை கைவிட்டுட்டார்கள். என்ன சொன்னால் இந்த மிஷினில் நிறைய முறைகேடுகள் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு, அதனால இது தேவையில்லை, செய்யக்கூடாது, அதை விட்டறிஞ்சிட்டு அவர்கள் வழக்கம் போல பழைய முறைப்படி துண்டுச்சோட்டுக்கு போய்க்கணும். உலகம் முழுத்துல அதான் நடக்குது. இந்த நாங்கள் வசிக்கின்ற பிரித்தானியா, அமெரிக்கா, கனடா போன்ற இவ்வளோ பெரிய டெக்னாலஜியில் முன்னேறின நாடுகளே இப்போ துண்டுச்சீட்டு சிஸ்டத்தில் இயங்குது. இரண்டாவது தான் நியாயமாக நடக்க முடியும், முறைகேட்டை தடுக்கலாம்னு நம்புகிறார்கள். இதப்ப இந்தியா தூக்கி வச்சு நிறைய முறைகேடு செய்து கொண்டிருக்கு. சரி, நான் என்னுடைய கேள்விகளை ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு 15 வருஷத்துக்கு முதல் இந்த தொடர்பாடல் வலையமைப்பு இன்டர்நெட் ஊடாக இந்த மெசஞ்சர், யாஹூ மெசஞ்சர், அப்புறம் ஸ்கைப், இது வந்து பாவனையில் இருந்தது. இப்போ 15 வருஷத்துக்கு முறை உதாரணத்துக்கு ஸ்கைப்பை சொல்றேன். ஸ்கைப்ல டெஸ்க்டாப் டு லேப்டாப், லேப்டாப் டு டெஸ்க்டாப், ஏதாவது ஓகே கம்ப்யூட்டர் வாட்டவர் ஸ்கிரீனை நாங்கள் வச்சு பாவிக்கிறோம். இப்போ என்னுடைய நண்பரோட, நான் எங்கேயோ இருக்கிற ஒரு நண்பரோட பேசிக்கொண்டு கேட்க, நான் அந்த ஸ்கைப் ஊடாக வந்து ஒரு பாஸ்வேர்ட் அவருக்கு நான் அனுப்புவேன். அவர் அதை என்டர் பண்ணியாரண்டா நான் அவர்கிட்ட டெஸ்க்டாப்புக்கு போய் அவர்கிட்ட கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்குள்ள போய் நான் அவர்கிட்ட எல்லா சிஸ்டத்தையும் நான் ஆப்ரேட் பண்ணலாம் இங்கே இருந்து கொண்டு. இது 15 வருஷத்துக்கு மேல் பாமர மக்கள், அடித்தட்டு மக்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம். அதே போல இப்போ உங்களை எல்லாருக்குமே தெரியும், ஸ்கேம் கால் வரும். நாங்கள் இந்த இடத்துல இருந்து பேசுகிறோம், உங்களுக்கு அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், உங்களுக்கு ஒரு கோட் அனுப்புகிறோம், அதை சொல்லுங்க, நான் உங்களுக்கு பேங்க்ல இவ்வளோ காசு கிரெடிட் பண்ணுவோம், இல்லாட்டி அந்த லொட்டரியில் என்டர் பண்ணலாம், இந்த லொட்டரியில் என்டர் பண்ணலாம்னு சொல்லி ஸ்கேம். சாதாரணமாக ஒரு 6 டிஜிட் நம்பர் சொல்லுவாங்க. அந்த டிஜிட் நம்பரை என்டர் பண்ணோம்னா எங்களோட ஃபோன்ல இருந்து எல்லா ரகசியங்களையும் எடுப்பாங்க, பேங்க் டீட்டெயில் எல்லாத்தையும் எடுப்பாங்க. இது சாதாரணமாக ஸ்கேம் செய்கிற ஒரு சின்னதா ஒரு டெக்னாலஜி. அப்படி இருக்கேக்க அரசாங்கம், ஒரு முறைகேடான அரசாங்கம் ஒரு இவிஎம் மெஷினை வச்சு எவ்வளவு செய்யலாம். கிட்டத்தட்ட எலெக்ஷன் முடிஞ்சு 10 நாள் அந்த இவிஎம் மிஷின் வந்து ஒரு இடத்துல பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு சீல் வைக்கிறாங்களாம். அதை நாங்கள் கண்டுபிடிக்க கூடாது, இல்லைன்னு சொன்னா அதுக்குள்ள போய் யாரும் தொடக்கூடாது. சாதாரணமா ஒரு இவிஎம் மிஷின்ல ஒரு குறிப்பிட்ட ஆக்களுடைய ஓட்ஸ் எண்ணிக்கை எல்லாமக்களை இருக்கும். இன்னென்ன கட்சின்னு சொல்லி அது போய் தரவோடு அப்படியே இருக்கும். அதை ஒரு சாதாரணமா இப்படி ஒரு வாகனத்துல, இப்ப நான் இருக்கிற ஒரு வாகனத்துல போய் வெளியில நின்று கொண்டு 100, 200, 300, ஏன் 1/2 கிலோமீட்டர் தூரத்துல கூட நின்று கொண்டு அந்த இவிஎம் மெஷினுக்குள்ள ஓப்பன் பண்ணலாம். அதுக்குரிய சிஸ்டம் இப்ப இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி யார் யாருக்கு என்னென்ன சின்னத்துக்கு எவ்வளவு ஓட் பண்ணிருக்கின்றதை இங்கேயே பார்த்து இங்கே இருந்தே அதை மாத்தலாம். சாதாரண விஷயம். அதுக்குரிய தொழில்நுட்பத்தை நீங்கள் கூகுள்ல தேடி பார்த்தாலே தெரியும், அது எப்படி எல்லாம் செய்கிறது. இல்லாட்டி யூடியூப்லயே தேடி பார்க்கலாம் எப்படி செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு 10,000 ஓட் விழுந்திருக்கு, அதே நேரத்தில் டிஎம்கேக்கு வந்து ஒரு 50,000 ஓட் விழுந்திருக்குன்னா இதை அப்படியே மாத்தலாம். இல்லைன்னு சொன்னா சந்தேகம் வராத மாதிரி தோல்வி பெற்றால மட்டுமட்டா ஜெயிக்கிற மாதிரி இங்கே இருந்தே மாத்தி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே இருந்தே, அதாவது எந்த விதமான தொடுதலுமின்றி வெளியிலிருந்தே செய்யலாம். நான் சொல்ற இந்த தொழில்நுட்பம் ஐரோப்பிய நாடுகளுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முதலே வந்துட்டு. அப்ப இப்ப உள்ள சூழ்நிலையில இந்த இவிஎம் என்றது வந்து எவ்வளவு இலகுவா வந்து இதை முறைகேடு செய்யலாம்ன்றதை உங்களோட அறிவிக்க விட்டுறேன். அதுக்கு தான் நான் இப்போ ஸ்கைப்பை சொன்னேன், நான் இந்த ஸ்கேம் கோல்களை பற்றி சொன்னேன் நான். ஸோ இது சாதாரணமான ஆட்கள் செய்யும் பொழுது ஒரு அரசாங்கம், ஒரு முறைகேடான அரசாங்கம் இதை ஹேண்டில் பண்றது இவ்வளவு ஈஸியா இருக்கு. இதுக்கு மக்கள் முன்வரணும், முழுமையா நிறுத்தணும். இல்லைன்னு சொன்னா நல்லவர்களும் அறிவானவர்களும் நாட்டை முன்னேற்ற நினைப்பவர்களும் எப்பொழுதும் தோற்றுக்கொண்டேதான் இருப்பார்கள். நன்றி, வணக்கம்.